யோபை புடமிட்ட போது தேவனுக்கு தெரியாமல் இல்லை, தேவன் தான் உத்தரவு கொடுத்தார், அவன் உயிரை மட்டும் எடுக்காத, நீ என்ன வேலை பண்ணிக்க, அவன் ஏன் பிள்ளை அப்படிங்கிறார். ஆனால் கடைசி வரை தான் பிள்ளை இழந்து சொத்து இழந்து எல்லாமே இழந்தும் சரீரத்தில் ஒரு பலவீனம் எப்போதுமே இருந்து கொண்டே இருந்தது, உச்சந்தலேருந்து உள்ளாங்கல் வரை. அந்த நேரத்தில் கூட பார்த்துக்கொள்ளுங்க, தேவனை குறித்து ஒரு சின்ன ஒரு தவறான வார்த்தை, அவிவிசுவாசன வார்த்தை பேசவே இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க, மனைவி கூட இந்த பலவீனத்தில் எதுக்கு இருக்குது, நீ செத்துருவ பொண்ணா, ஆனால் தேவன் கொடுத்தார், எடுத்தார், அப்படி தான் சொன்னார். புடமிட்டு கொண்டிருக்கிறேன், பொண்ணா விளங்குவேன் அப்படின்னார். அதே போல் அவர் வார்த்தையின்படி அவர் பொண்ணா விளங்கினார், ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அதே போல் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே என்ன ஒரு சோதனை வந்தாலும், என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு நிந்தைகள் வரலாம், உங்களுக்கு ஒரு அவமானம் வரலாம், உங்களுக்கு விரோதமாக சில பேர் எழும்பலாம். அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையை நீங்கள் காத்துக்கொண்டால் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு யோபுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தது போல் நமக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.